சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே செம்ம. யார் வைஃப் யார் ஹஸ்பண்ட் 8 கோடி தராங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். எல்லா வைஃப்க்கான ஒரு நல்ல படம். அருமைப்பா சூப்பரா இருக்கு படம். படம் ஒரு பார்க்கலாங்க, நல்லா இருக்கு படம், எந்த குறையும் இல்லை. ஹாலிவுட் லெவல்ல இருக்கு படம், பார்க்கலாம் ஒன் டைம். படம் நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு, செகண்ட் ஹாஃப் செம்மையா இருக்கு. மற்றபடி சொல்லணும்னா புது மூஞ்சிகளாக வராங்க, புது முகங்கள், யார் யாருன்னு பேர் வரல. சரியா, அஜித் மட்டும் இருக்கிறாங்க. ஓகே படம் ஒரு வாட்டி பார்க்கலாம். இவனையெல்லாம் மாசு இல்லை அது இல்லைன்றானுங்க. படம் கதை வைஸ் பார்த்தா பக்காவா இருக்கு, பக்கா கதை செம்மையா ஓடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் ஆகுதாம தலைப்பேனுங்க நானு. நல்லா இருக்கு, உண்மையிலே படம் நல்லா இருக்கு. தலைக்கோசம் வந்தேன், பார்த்த படம் நல்லா இருக்கு, செம்மையா இருக்குது, சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம், மெயினா கப்புள்ஸும் நல்லா வந்து பார்க்கலாம். ஃபைட் சீன் எல்லாம் தேவைப்படனா அவங்களும் வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கு படம். படம் செம வெற்றி, பக்கா செம்மையா இருக்குது. எப்படி ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஆமா, அதான் சொன்னேன், ஃபேமிலி கப்புள்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தேவையான எல்லா சீன்ஸுமே, சோகமா எல்லா ஃபைட் சீன்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா கொடுத்துட்டாரு டைரக்டர். ரொம்ப நல்லா இருக்கு. கேட்கலாம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. இல்ல ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு, அந்த அளவுக்கு தெரியல, நல்லா தான் போச்சு. சரி ஓகே. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இப்போ விஜய் அஜித்தோட அந்த கெத்து காட்டணுங்கிறதுக்காக நிறைய ஃபைட் சீன் தேவையெல்லாம் போட்டிருந்தேன். பட் ஸ்டில் ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா நடிச்சிருந்தாங்க. யா பிஜிஎம் நிறைய எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிஜிஎம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ